ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 80 டேஸ் பேட்டில் லான்ச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு டே 58. இவ்வளோ நாள் நம்ம நிறைய டிப்ஸ், ட்ரிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், வேல்யூஸ், மோட்டிவேஷன் நிறைய பார்த்திருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி ஜிகேவோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க நிறைய பேர். ஜஸ்ட் கிவ் மீ 1 or 2 days உங்களுக்கு நான் வந்து இம்பார்ட்டண்டா ஒரு 20 to 30 டாபிக்ஸ் மட்டும் ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். எது மேல நீங்க ஃபைனலா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கே நம்ம பேச போறது இட்ஸ் அபவுட் யுவர் லேக் ஆஃப் மோட்டிவேஷன். இப்போ ரெகுலரா வந்து சப்ஜெக்ட் வைஸா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கால் பண்ணி பேசுறது உண்டு அகாடமில. ஸோ அப்படி பேசும்பொழுது ஒரு சில பீப்புள் கிட்ட இல்ல மேம் இது படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேன் மேம். எஜுகேஷன் சைக்காலஜில இந்த கிளாஸஸ்லாம் பார்த்துட்டீங்களா? தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எது பார்க்குறீங்களோ பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சு மேம். ஜிகே டைஜஸ்ட் கொடுக்குறோமே பார்த்துட்டேன் மேம். மேம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேம். என்னால முடியுமான்னு தெரியல அப்படின்வாங்க. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த ஒரு லேக் ஆஃப் எப்படி சொல்றது? அவங்க மேல இருக்கிற பிலீஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம என்னதான் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, நோட்ஸ், டிப்ஸ் அது இதுன்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேணும்ன்றது கான்ஃபிடன்ஸ் தான். அதாவது என்னால படிக்க முடியும் அண்ட் பிளஸ் படிச்சுட்டேன் அப்படின்னா நான் உண்மையாவே அதை படிச்சுட்டேன் நம்ம நம்பணும். நிறைய பேர் அதை பண்றது இல்ல. என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்க படிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் அந்த எக்ஸாம் எழுதுறப்போ ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ குறைஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் எனக்கு தெரியல, எனக்கு வந்து தெரியல, எனக்கு வந்து மக்கு அப்படின்லாம் கூட சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பிலீவ் பண்ணணும். நீங்க உங்களை பிலீவ் பண்ணா மட்டும்தான் உங்களோட மார்க்ஸ் அங்க ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க நான் ஃபெயிலு, நான் வேஸ்ட் அப்படின்னு ஒரு டைம் லைட்டா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கூட பிரெயின் பிளாக் ஆயிடும். பிரெயின் பிளாக் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கோ 3 ஹவர்ஸ்க்கோ ஈவன் ஃபார் 1 டே ஆல்சோ உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிடும். ஆனா இதுவே நீங்க என்னால முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நம்புனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் லிட்டரலி சே யூ ஆர் ஹாஃப் வே தேர். தியோடர் ரோஸ்வெல்ட் சொல்லியிருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வென் யூ பிலீவ் யுவர் செல்ஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஹாஃப் வே தேர் டுவர்ட்ஸ் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் விஷயம் தான். நீங்க உங்க மேல செல்ஃபா பிலீஃப் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹிடன் எனர்ஜி கிடைக்கும், அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அது கிடைக்காம நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த 2 மார்க் 3 மார்க்குன்னு போற விஷயங்கள்லாம் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது இதனாலதான் நடக்கும். ஸோ நான் படிச்சிருக்கேன், என்னால முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்புங்க. அதை நம்பினாதான் யூ வில் கெட் த எனர்ஜி டு ஒர்க் ஃபர்தர். உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், உங்க மேல பிலீஃப் இல்லாம நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் என்னால முடியாது அப்படிலாம் நினைச்சிட்டுலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஸோ ப்ளீஸ் பிலீவ் ஆன் யுவர் செல்ஃப். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் பிலீஃப் இல்லாம டாப்பர்ஸ் படிச்சாங்கன்னா கூட ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருக்காங்க, பட் ஆனா அவங்க நல்ல சந்தோஷமா செல்ஃப் பிலீஃபோட படிக்கிறாங்க, என்னால முடியும் அப்படின்றத பிலீவ் பண்ணி படிக்கிறாங்கன்னா மிராக்கிள்ஸ் நடக்கும். ஸோ நம்பிக்கை தான் உங்களோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். ரெஸ்ட் எல்லாம் ஹார்ட் ஒர்க் தான். ஸோ யூஆர் ஹாஃப் வே தேர் டு சக்சஸ் அப்படின்னு சொன்னோம். அப்ப மிச்சவே அதுக்கு என்ன அப்படின்னா தட் இஸ் ஆல்ரெடி சொல்ற மாதிரி நம்மளோட ரிவிஷன், நம்மளோட பிராக்டிஸ், நம்மளோட டிசிப்ளின், நம்ம ருட்டீன். 3 ஹவர்ஸ் மற்ற வேலைகள் பார்க்குறோம், 6 ஹவர்ஸ் நல்லா தூங்குறோம், ரிமைனிங் இருக்கிற டைம் ஃபுல்லாவே படிக்கிறதுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்றோம். படிக்கிறது அப்படின்றது ஆக்டிவா நீங்க உட்காந்து புக்கே பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபிளாஷ் கார்டு ரிவிஷன், ஒன்லைனர் ரிவிஷன், சம்மரி நோட்ஸ் ரிவிஷன் இந்த மாதிரி எதை வேணா நீங்க பண்ணலாம். பட் சம்திங் அட்லீஸ்ட் எக்ஸாம் பத்தி திங்க் பண்ணலாம். திங்க் பண்றது கூட உங்களுக்கு ஷேடோ பாக்ஸிங் சம்பந்தப்பட்டதுதான். ஸோ எக்ஸாம் ஹால்ல நான் என்ன ஃபர்ஸ்ட் பண்ண போறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி யோசிக்கிறது கூட இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் ஸ்டடீஸ் தான். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் இருக்க போற எல்லா நாளுமே எக்ஸாம் பத்தின தாட் ப்ராசஸ் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கணும், லிட்டரலி முழுகிடணும். அதுல ஃபுல்லா இமர்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட டிஸ்ட்ராக்ஷனா வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க மேல பிலீவ் பண்ணுங்க. இன்கேஸ் நல்லா தான் படிச்சிருக்கீங்க, எனக்கு இருந்தாலும் பயமா இருக்கு அப்படின்னா அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் பண்ண போறேன், ரிமைனிங் எல்லாமே மேல ஒருத்தர் இருக்கான் அவன் கையில கொடுத்துடுறேன் அப்படின்ட்டு ஃபுல்லா அவங்க கையில ஒப்படைச்சிட்டு நீங்க படிக்கிற ஒர்க்கை மட்டும் கவனிங்க. ஏன்னா ஆல்வேஸ் நம்ம கையில இருக்கக்கூடிய விஷயங்களை எதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை பத்தி மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். இப்ப ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்ம எவ்வளவு மார்க் வாங்க போறோம், நம்ம எவ்வளவு படிக்க போறோம்ன்றத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் பண்ற விஷயத்த மட்டும் நினைச்சு நீங்க வந்து கவலைப்படுங்க. பிலீவ் இன் யோர் செல்ஃப் அண்ட் சக்சஸ் இஸ் ஆல்ரெடி ஹாஃப் வே யோர்ஸ். உங்களோட நம்பிக்கை தான் உங்களோட பிக்கஸ்ட் வெப்பன். அந்த வெப்பனை விட்டு கொடுத்துடாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. யூ ஆர் கோயிங் ரியலி ரியலி குட். இந்த வருடம் உங்களுக்காக பிஜிடிஆர்பில ஒரு சீட் வந்து காத்துட்டு இருக்கு. அதை கிராப் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன், பிராக்டிஸ், டிசிப்ளினையும் தாண்டி உங்க மேல நம்பிக்கை வைங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.